நம்ம வந்து சாப்பாடு யூசுவலி பார்த்தோம்னா, காலையில காஃபி குடிப்போம். அரவுண்ட் 5:30, 6 ஏந்திரிக்கிற பொறுத்து. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு 8:30, 9க்குள்ள. நடுவுல திருப்பி 11:30 காஃபி இல்ல ஏதாச்சும் ஸ்நாக்ஸு. 1:30க்கு லஞ்ச்சு. ஈவினிங் 3:30, 4க்கு டீ. ஒரு 6:00 ஏதாச்சும் ஸ்நாக்ஸு. 8:00 கிட்ட வந்து நம்ப டின்னர் சாப்பிடுவோம். இல்ல நெறைய பேரு 10:00, 11:00 கூட சாப்பிடுவாங்க நைட்டு. பட் இது வந்து நார்மல் ரொட்டீன் ஒர்க் பண்றவங்க, இல்ல நம்ம யூசுவலி இதுதான் நம்ம டைமிங். பட் அதே கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா, அவங்களால இந்த மாரி இந்த டைமிங் கீப் அப் பண்ண முடியுமா? குவான்டிட்டியா இருக்கட்டும், டைமிங்கா இருக்கட்டும் 2மே முடியாது. பட் அவங்க வந்து எனக்கு முந்தி மாரி என்னால டைம்க்கு சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல வீட்ல இருக்கிறவங்களே வந்து நேரம் ஆச்சு 8 மணி ஆச்சு சாப்பிடலையா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வாங்கன்னுவாங்க. அவங்களுக்கு பசிக்காது. ஏன்னா அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ஸ்லோவாயிடும். எங்களுக்கு ஒரு டாக்டர் எனக்கு சொல்லிக் குடுத்திருந்தாரு. கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட். வயித்துல வந்து நம்ம மூவ்மெண்ட் ஆஃப் த ஃபுட் வந்து பெரிஸ்டால்சிஸ் அப்படின்னுவாங்க. ஸோ நம்ம வந்து உள்ள நம்ம இன்டெஸ்டைனோ சாப்பாடு இதில வந்து இப்படி இப்படி மூவ்மெண்ட் ஆயி நம்மளுக்கு டைஜஷன்ஸ் குடுத்துட்டுருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த மூவ்மெண்ட் ஸ்லோ ஆயிடும். கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து சாப்பாடு சீக்கிரமா செரிக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் சாப்பிடுறதுல. அந்த மாரி இருக்கிறப்ப நம்ம வந்து நீங்க டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு சாப்பிடுங்கன்னா முடியுமா அவங்களால? இல்ல இல்லையா? அதே மாரி குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, நெறைய சாப்பிடாம கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். பரவால்ல. கொஞ்சம் ஃப்ரீக்வென்ட்டா எப்பப்ப முடியுதோ, அப்ப பசிக்கிறப்ப கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டும் அவங்க. அந்த டைம்ல வந்து நம்பலாம் சாப்பிடுற மாரி டைம்ல, நம்ப சாப்பிடுற குவான்டிட்டி இல்ல முந்தி சாப்பிட்ட குவான்டிட்டி மாதிரி கம்பல் பண்ணாதீங்க அவங்கள. விட்டுடுங்க. நீங்களுமே நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு நம்மளுக்கே தெரியும். நம்ம வயித்துல வந்து இப்ப சாப்பிட்டோம்னா, இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து செரிக்காது. ஒரு மாரி வாயில வர்ற மாரி இருக்கும். அந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. முந்தி நம்ம 4 இட்லி சாப்பிட்டோமா, இப்ப 2 இட்லி சாப்பிடுறோமா, ஓகே. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வேற ஏதாச்சும் பசிச்சதுன்னா அப்ப சாப்பிட்டுக்கலாம். புரோட்டீன் எடுத்துக்கணும். நெறைய நல்ல நல்ல ஃபுட்டு சாப்பிடணும். ஆனா குவான்டிட்டி கம்மியா இருந்தாலும் பரவால்ல. ஃப்ரீக்வன்சி கம்மியானாலும் பரவால்ல. நம்மளுக்கு வந்து உடம்புல எனர்ஜி இருக்கா? நம்ம ஆக்டிவா இருக்கோமா? அதுதான் முக்கியம். சாப்பாடு விஷயத்துல கவனம்.